நாம வீட்டுல இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு, இந்த காட்டுல கிடக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு மருத்துவம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்ல ஒண்ணு இந்த வெத்தலை பாக்கு போடுறது. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் எங்க பெரியமாட்ட பேச போறேன். ஏன்னா அவங்க ரொம்ப காலமா வெத்தலை போட்டுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. எத்தனை வருஷமா பெரியமா போடுவீங்க? அது இப்போ 10-15 வருஷமா போடுறேன். 20 வருஷம் ஆச்சு. வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதுதான் வந்து அந்த காலத்துல வந்து பயன்படுத்திருக்காங்க. இது வந்து தாம்பூலம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு வெத்தலை பாக்குக்கு. வெத்தலை பாக்க எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். எங்க போனாலும், இன்னைக்கு மனுஷான வீட்டுக்கு போனாலும், இன்னைக்கு சடங்கு வீட்டுக்கு போனாலும், இன்னைக்கு கல்யாணக்கார வீட்டுக்கு போனாலும் வெத்தலை தலைப்பா வைக்கிறாங்க. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு தானே மொய்யல் வைக்கிறாங்க. அப்ப அது எதுக்கு வைக்கிறாங்க? அது வைக்க கூடாதுன்னு இருக்கலாம்ல. அப்ப வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு தான் ரொம்ப முதன்மையான ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கெல்லாம் எதுக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப வந்து கல்யாணம் வீட்டுல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, முதல் இரவுக்கு போறப்ப தாம்பூலம் மடிச்சு கொடுப்பாங்க. அதாவது புது மாப்பிள்ளை பொண்ணு வந்து வெத்தலை பாக்கு போடணும் அப்படின்னு அந்த காலத்துல இருந்திருக்காது. ஏன்னா இப்ப வந்து சினிமாவிலதான் காமிப்பாங்க பொண்ணு வந்து வெத்தலை மடிச்சு கொடுக்குறாங்க. அந்த காலத்துல இருந்ததுதான் காமிக்கிறாங்க. அது வெத்தலை படிச்சு இப்பவும் முறமக்காரவங்க இப்போ உனக்கு வெத்தலை வாக்கு மாப்பிள்ளை இலக்க வைக்கணும்னா கல் எடுத்து வச்சு அதில் வச்சு நறுக்கிட்டு கரைச்சிக்கிட்டு சொல்லி வச்சு கொடுக்குறாங்க இல்லையா? அது எப்பவும் வளமதான். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கல்யாணம் முடிக்கிறப்ப இன்னும் கிராமங்கள்ல இருக்கு இந்த மாப்பிள்ளை அழைப்புன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை அழைப்புல முத என்ன பண்ணுவாங்கன்னா, மாப்பிள்ளைக்கு வந்து வெத்தலை பாக்கு தான் கொடுப்பாங்க. கூட்டிட்டு வருவாங்க. வெத்தலை பாக்கு தான் கொடுத்துதான் கூட்டிட்டு வருவாங்க. இப்படி வெத்தலை பாக்கு பயன்படுத்துறதற்கும் தாம்பத்தியத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது, அறிவியல் பூர்வமாக இருக்கிறது. இந்த குழந்தையின்மைக்கும் வெத்தலை பாக்குக்கும் சம்பந்தம் இருக்கான்னா இருக்கு. இது எல்லாம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் அடுத்த எபிசோடுல எந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவற்றுடைய நன்மைகள் என்ன, தாம்பூலம், வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு பயன்படுத்த வேண்டும், தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒன்று, மிக மருத்துவ குணமுடையது, எல்லா புத்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இப்போது அதை படிப்படியாக மறந்து விட்டு வருகிறோம். மறந்துட்டோமா இல்ல மறைக்கப்படுகிறதா என்பது தெரியவில்லை. நிறைய குழந்தையின்மைக்கு காரணமாக அமைகிறது. எனவே வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பை இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் பயன்படுத்த வேண்டுமா வேண்டாமா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்த இது சம்பந்தமாக தெரிந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களை தொடர்பு கொண்டு தெரிந்து கொண்டு எங்களுடைய யூடியூப் சேனல்ல அதை ஒளிபரப்புறோம். ஏன்னா வெற்றிலை பாக்கை அதிகமாக புதுமண தம்பதியினர் பயன்படுத்த வேண்டும். இதுதான் வந்து நாம் அந்த காலங்கள்ல சொல்லப்பட்ட உண்மை. புதுமண தம்பதியினர் ஏன் அதிகமாக வெற்றிலை பாக்கை பயன்படுத்த வேண்டும் என்றால், தாம்பத்திய உறவுகளில் அதிகமாக அது முக்கியத்துவம் வகிக்கிறது. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோனை சமநிலைப்படுத்துகிறது, நமக்கு செரிமான கோளாறு வராமல் பாதுகாக்கிறது, நாம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெத்தலை பாக்கு போடுறப்ப சீரண சக்தியை அதிகரிக்கிறது, வயிற்று சம்பந்தமான உபாதைகளை போக்குகிறது. வெற்றிலைக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு, பாக்குக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு, சுண்ணாம்புக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. சுண்ணாம்பை நாம் சேர்க்கும் போது நமக்கு சுண்ணாம்பு சத்து உடலில் அதிகமாகிறது, கால்சியம் சத்து அதிகமாகிறது. இப்ப எல்லாம் என்ன பண்றோம், எலும்பு வலு இல்லை அப்படின்ட்டு என்ன பண்றோம்னா கால்சியம் மாத்திரையை வாங்கி சாப்பிடுறோம். கால்சியம் மாத்திரையை நீங்க போனீங்கன்னா, ஆர்த்தோ டாக்டர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு எலும்பு வீக்கா இருக்குன்னுவாரு. ஆனா சுண்ணாம்பு மெதுவாக பயன்படுத்த நமக்கு அதில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து, கால்சியம் சத்து எலும்பை வலுப்பெற செய்கிறது.